நடிகர் சம்பத்ராஜ் கடந்த 22 ஆண்டுகளுக்கும் மேலாக பல மொழிகளில் வில்லன் மற்றும் குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நடித்து அசத்தி வருகிறார். நடிகர் சம்பத்ராஜை பொறுத்தவரை இவரது தந்தை இந்திய ராணுவத்தில் மருத்துவராக பணியாற்றி வந்தார். அதன் காரணமாக பல்வேறு மாநிலங்களில் தனது பயணத்தை தொடர்ந்த சம்பத்ராஜ் பல மொழிகளையும் கற்றுத் தேர்ந்தார். கடந்த 2004ஆம் ஆண்டு கேப்டன் விஜயகாந்தின் நிறைஞ்ச மனசு திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவிலும் ஒரு வில்லன் நடிகராக அடியெடுத்து வைத்தார். அதன் பின் இயக்குனர் வெங்கட் பிரபுவின் சென்னை 6,28,000, சரோஜா, கோவா போன்ற திரைப்படங்கள் மூலம் ஒரு குணச்சித்திர நடிகராக தமிழ் சினிமாவில் பிரபலமான சம்பத்ராஜ் தாமிரபரணி, சேவல், ஆரோகணம், அரையன் 305 கடவுள், பருத்தி வீரன், வத்திக்குச்சி, ஆரண்ய காண்டம் போன்ற திரைப்படங்களின் மூலம் ஒரு வில்லன் நடிகராகவும் மிரட்டி இருந்தார். கடைசியாக தமிழில் போனிக்ஸ் என்ற திரைப்படத்தில் நடித்திருந்தவர் சமீபத்தில் அளித்திருந்த பேட்டியில் தற்போது எனக்கு 58 வயதாகும் காரணத்தினால் வயதுக்கேற்ற கதாபாத்திரங்களை மட்டும் தேர்ந்தெடுத்து நடித்து வருவதாகவும் தொடர்ந்து வில்லனாக நடிக்காமல் நல்ல கதாபாத்திரங்களையும் தேர்ந்தெடுத்து நடிப்பேன் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார்.